ஐடியஸ் எக்ஸைஸ் 3.1லமா 10வது கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகிய இரு சமன்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான மூலம் இருப்பின் அம்மூலம் பி இன்ட்டு கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ் அல்லது கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி ஆகும் என காட்டுக. அப்போ மூலம்னா என்ன சாமி? ஒரு சமன்பாட்டு ஒரு இருபடி சமன்பாடு இருக்குன்னா இரு படிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு எத்தனை மதிப்புகள் இருக்குன்னு இருக்கும்? 2 மதிப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9th சொல்லி தந்தாச்சு. மூலம் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் மைனஸ் 3 ஒரு மூலமாகும், அது காரணி ஆகும். அதான் அர்த்தம் இது. அப்போ மூலம் அப்படின்னா எக்ஸுக்கு எத்தனை மதிப்புகள் இருக்குது? 2 மதிப்புகள் இருக்குது. அப்போ இதில் எக்ஸ் ஒரு மூலம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஒரு பொதுவான மூலம்னா யார் இருக்கிறது? இங்கே எக்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த பொதுவான மூலத்தை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஏற்கனவே அதுதான் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த 2 சமன்பாடுகளுக்கும் இரு சமன்பாடுகளுக்கும் பொது மூலம் அல்லது பொதுவான மூலம் என்ன சாமி? எக்ஸ் ஏற்கனவே இருக்குது, எக்ஸ் என்க அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, அடுத்தது என்னமாக எழுத போகிறோம்னா அந்த சமன்பாடு எடுத்து எழுதுங்க. 2 சமன்பாடையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் plus q equal to 0. x square plus p dash x plus q dash equal to 0. x போட்ட சாரி. x square x தனி உறுப்பு equal to 0. x square x தனி உறுப்பு equal to 0. எப்பவுமே equal to 0ன்னு இருக்கணும். இது எப்படி நம்ம தீர்க்க போகிறோம்? எப்படி எக்ஸனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒரு குறுக்கு பெருக்கல் முறை தான் இது. 9th இருக்குன்னு நினைக்கிறேன். 9th உங்களுக்கு சொன்னது தான், மறந்துச்சானு தெரியல. ஆனாலும் மறுபடியும் கவனிக்காத குழந்தைங்க கவனிச்சுக்கோங்க, புது குழந்தைங்களும் கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி மகா இதை போகணும்? எக்ஸனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் அப்புறம் எக்ஸின் கீழ் அப்புறம் இது தனி உறுப்பு. அந்த தனி உறுப்புன்னு எடுத்துக்கணும், செல்லாம் 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? தனி உறுப்புன்னு எடுத்துக்க போகிறோம், 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எது மகா போகணுன்னா எக்ஸ் ஸ்கொயரின் கீழ்னு வரும்பொழுது இது இருக்கக்கூடாது. எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது? ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரினுடைய கீழ் போடும்போது இந்த மதிப்பு வரக்கூடாது. வேறு யார் வரணும்? எக்ஸும் இந்த தனி உறுப்பு வரணும். அப்போ எக்ஸ் யார்? இங்கே பி, இங்கே பி டேஷ். இது வந்தாச்சு. இது லைனாக எழுதுங்க. இது கியூ, இது கியூ டேஷ். ஓகே செல்லம். அடுத்தது எக்ஸுக்கு வரும்பொழுது இதில் பியும் பி டேஷும் வரக்கூடாது. அப்போ யார் வரணும்? கியூவும் கியூ டேஷ் வரணும், இந்த 1 வரணும். கியூ கியூ டேஷ் ஆல்ரெடி போட்டுட்டோம். இங்கே எழுத வேண்டியது உங்களுக்கு கொஞ்சம் சென்டர் கூட பண்ணியிருக்கலாம். 1 1 நான் இதை அழிச்சிக்கிறேம்மா, இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த தனி உறுப்பு வரும்போது இந்த 1க்கு கீழே இந்த தனி உறுப்பு வரும்பொழுது இது கியூவும் கியூ டேஷ் இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு பாருங்கள், ஏற்கனவே 1 1 போட்டோம். இங்கே யார் போட போகிறோம்? 1 1 இதை போட்டாச்சு. இங்கே யார் இருக்கணும்? அப்போ பியும் பி டேஷும் இருக்கணும். அதாவது முதல்ல இருக்கிறது தான் கடைசி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கினீங்களா? ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும் சாமி. இப்போ இது எப்படி மகா குறுக்கு பெருக்கல் முறை அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் பை போடுங்க ஈக்குவல் டு இது எக்ஸ் பை ஈக்குவல் டு இது தனி உறுப்பு 1 பை. ஓகே, இப்போ இது எப்படி மகா பெருக்கணும்? மேலேருந்து கீழே பெருக்குங்க. பி இன்ட்டு கியூ டேஷ், கீழேருந்து மேலே பெருக்குங்க. கீழேருந்து மேலே போகும்போது எப்பவுமே மைனஸ் வரும். பி டேஷ் இன்ட்டு கியூ. இங்கே எக்ஸுக்கு பெருக்கும்போது மேலேருந்து கீழே பெருக்குங்க கியூ. இங்கேருந்து கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் போட்டுக்கணும் கியூ டேஷ். 1 குறுக்கு பெருக்கல்ல பி டேஷ் மைனஸ் இங்கேருந்து போகும்போது மைனஸ் போட்டுக்கணும் கியூ. ஓகே செல்லம். இப்போது இதுவும் சமம், இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம். இப்போ எனக்கு ஆன்சரில் போய் பாருங்களா. பி இன்ட்டு கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இங்கே பார்த்தோம்னா கியூ மைனஸ் கியூ டேஷ் இதுதான் மேலே இருக்குது. அப்போ என்னென்னா இது 2 சமன்பாடையும் நான் எடுக்கிறேன். அப்போ இதை எடுத்துக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி இன்ட்டு கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எக்ஸ் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இந்த பெருக்கலாக இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் தானே பக்கம் வச்சோன்னா வகுத்தில் ஆகும், இல்லைனா பெருக்கலாக இருக்கிற எக்ஸ் தானே பக்கம் வச்சா வகுத்தில் மாறும். அப்போ நேராக என்ன பண்ண கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 டைம், அதாவது எக்ஸின் அடுக்கு 1லேருந்து எக்ஸின் அடுக்கு 1 என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. தி சிம்பிளைஸ் எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும். இதை அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போனால் வகுத்தில் ஆகுது, அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். என்ன வரும்? ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் இன்ட்டு கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ். ஒரு மூலம் வந்துடுச்சா? ஏன்னா பொதுவான மூலம்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இன்னொன்று அடுத்த ஆன்சர் பார்க்கும்போது கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பின்னு இருக்குது. இப்போது இது 2 தான் வருது. அப்போ என்ன பண்ணோம்? இது 2ஐயும் எடுத்துக்கிறோம்.
x by q minus q dash equal to 1 by p dash minus q that is equal to எனக்கு x தான் தேவை வகுத்தலாக இருக்கிறது இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும் ஸோ this implies x equal to q minus q dash by p dash minus q ஸோ இது அல்லது இதுன்னு சொல்லியாச்சா என்ன பண்ண போகிறோம் சாமி ஒரு மூலம்னு எடுத்துட்டோம் நம்ம பொதுவான மூலம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ 1 equal to 2 hence proved சாரி 1 equal toன்ற மாதிரி சாரி செல்லம் இது அல்லது இதுன்னு வந்துடுச்சு ஃப்ரம் equation 1 and 2 hence proved ஒன்றாவது ரெண்டாவது பார்க்கும்போது இந்த ஒரு மூலம் வந்தது இது அல்லது இது நிரூபிச்சாச்சு ஓகே செல்லம் தேங்க்யூ